இந்திய பெண்கள் சங்கம் விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் இது பார்த்தீங்கன்னா எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1917 இந்திய பெண்கள் சங்கம் உருவாக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக யார் இதை உருவாக்குனாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இந்திய பெண்கள் சங்கம் அன்னி பெசன்ட் அம்மையார், டோரதி ஜினராஜ தாசா, மார்கரெட் கசின்ஸ் ஆகியோரால் இந்த இந்திய பெண்கள் சங்கம் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் அகில இந்திய பெண்கள் மாநாட்டும் இந்த இடத்துல நடத்திருக்கிறாங்க. இது 1927 எடுத்துக்கிட்டிங்கன்னா அகில இந்திய பெண்கள் மாநாட்டையும் நிறுவியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 10 வருஷம் கேப். இந்த இந்திய பெண்கள் சங்கம் 1917 உருவாயிருக்கு. இது அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927 இது உருவாயிருக்கு. 1927 கூட சைமன் குழு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரி, அந்த வருஷம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் பெண்கள் மாநாடை நடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த இந்திய பெண்கள் சங்கம் எதை நோக்கி நகர்ந்தது அப்படின்னு கேட்டாக்க, இந்த தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு, அதேபோல் பொது வாழ்வில் பெண்களினுடைய பங்கு, இதை குறித்து தான் துண்டு பிரச்சுரங்களையும் செய்திகளையும் வெளியிட்டு போராடிச்சுன்னு சொல்கிறாங்க. இதே சமயம் இந்த பெண் கல்வி இருக்கு இல்லையா, இந்த பெண் கல்வியை குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்காக தான் இந்த அகில இந்திய பெண்கள் மாநாட்டை 1927 இந்த இந்திய பெண்கள் சங்கம் நடத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. சுயமரியாதை இயக்கத்திலையும் நிறைய பெண்கள் பங்கெடுத்தாங்க. அது மாதிரி பார்க்கும்போது இந்த முத்துலட்சுமி அம்மையார் மிக முக்கியமானவங்க, நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவாளூர் ராமாமிர்தம், ருக்குமணி அம்மா, அதேபோல் அலமேலு மங்கை தாயாரம்மாள். இது நீதி கட்சியில் மொத்தமாக சேர்ந்து ஒரு 30 பேர் சேர்ந்து உருவாக்குறாங்கன்னு சொல்கிற இடத்துல அந்த அலமேலு மங்கை தாயாரம்மாளும் வருவாங்க. அடுத்தது நீலாம்பிகை, அடுத்தது சிவகாமி சிதம்பரனார். இவங்க எல்லாமே முக்கியமான பெண் தலைவர்களாக கருதப்படுறாங்க.